தேன் மிட்டாய் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 100 கிராம் உளுந்த ஊற வச்சு நல்லா வடைக்கு ஆட்டுற மாதிரி மாவு ஆட்டி எடுத்துக்கணும். அது நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து போட்டோம்னா அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போடணும். அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கணும். அதில் ஃபுட்டு கலர் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் தேன் மிட்டாய் அந்த கலர் வரும் நமக்கு. அதுக்காக தான் அந்த ஃபுட்டு கலர் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அடிக்க அந்த மாவு ஒரு நல்லா உப்பி நல்லா வரும். அப்படியே கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப் அளவுக்கு தண்ணி, இதை வச்சுட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு இந்த ஜீராவை காய்ச்சி எடுத்துக்கணும். திரும்ப கடாயில் எண்ணெய் வச்சு குட்டி குட்டியாக நம்ம இந்த உளுந்த மாவை அதில் போட்டு எடுத்து ஜீராவில் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு ஒரு நாள் முச்சிடும் நல்லா ஊற வச்சிடணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஊறினோன்னே அது நல்லா இதாகிடும். அதை எடுத்து வெளியில் எடுத்துட்டு அப்புறம் நம்ம சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்க இதில் போட்டு திரட்டி எடுத்தோம்னா இந்த தேன் மிட்டாய் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப்